ஸ்ரீ குருப்பியோ நமஹா. குருநாதா காமாட்சி சரணம். பெரியவா மடத்தில் இருந்துட்டு இருக்கிற சமயம் எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுத்து எல்லாம் இது பண்ணி அந்த பெரியவாளோட பெரியவாளோட குரூப் பெரியவா தர்சனத்துக்காக காலையில் விஸ்வரூப தரிசனத்துலேருந்து ராத்திரி விஸ்ராந்தி தரிசனம் வரைக்கும் பண்ணறதுக்குன்னு ஒரு குரூப் 10 பேர் இருப்பா. அதில் கோபிகைகள் மாதிரி ஸ்திரீகளும் உண்டு, பாட்டிமார்களும் உண்டு, மாமாக்களும் உண்டு, தாத்தாக்களும் உண்டு. அந்த பாட்டிமார் ஸ்திரீகள்லாம் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோமே. நாகலட்சுமி மாமி, பிட்டலூர் பாட்டி, இவாள்லாம் பெரியவா பின்னாடியே தான் எங்கே போனாலும். காலையில் பெரியவா 3 மணிக்கு வரானா 2 மணிக்கே வந்துவிடும். இத்தனைக்கு எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது, புருஷன் இருக்கான்னு 4-5 குழந்தைகள் வேறு. எல்லாம் என்ன வேணா செஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே வந்துவிடணும். இந்த கிருஷ்ண பரமாத்மாவை எப்படி கோபிகைகள் மெக்கிற மாதிரி மெச்சின்னு இருந்தாலோ அப்படி தான் இங்கே மாமாக்கள் தாத்தாக்களும் விதி விலக்கல்ல, எல்லாம் இங்கே தான். பெரியவா இருக்கும்போது விட்டால் டாய்லெட்டுக்கும் போயிடுவாளாம் எல்லாரும். மாமா கணேசன் மாமா சொல்லும்போது சிரிப்பு எனக்கு தாங்க முடியலை. ஏய் பெரியவா குளிக்க போகிற, எல்லாரும் கொஞ்சம் அங்கே இருங்கோ அப்படின்னு சொன்னால் அது என்னவோ பரபிரம்மஸ்வரூபமாக இருக்குது, அதை பார்த்துட்டே இருந்தால் தேவலை போல் இருக்குது அப்படின்பாளாம். அப்படி ஒரு பரம பக்தி அவளுக்கு எல்லாம் பெரியவா பேரில். இது மாதிரி இந்த குரூப்புக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து வழியில் வந்த பக்தமார்க்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து பெரியவா அப்போ தான் உள்ளே போய் விஷ்ராந்தி எடுக்கிறதுக்கு போகும்போது ஒரு வெள்ளைக்காரர் வரார். அப்போ பார்த்து பெரியவா உள்ளுக்கு போயாச்சு விஷ்ராந்திக்கு. வெள்ளைக்காரர் வந்தோன்னா இவாள் எல்லாரையும் ஒரு வழியாக அனுப்பி ஒரு வழியாக இதாகி பாலுமாமா அப்போ தான் அக்கடான்னு கொஞ்சம் நாளை படுத்துக்கலான்னு போகிறத வெள்ளைக்காரர் வந்தோன்னா அவருக்கு எரிச்சலாக எடுக்கிறது. இவர் வேறு வந்து விட்டாரா, இவரை வேறு பார்க்கணுமா. இப்போ பெரியவாளுக்கு பார்த்து 1 மணி நேரம் பேசி படுத்துக்கிறதுக்குள்ளே 1 மணி ஆயிடுத்துனா காலையில் 3 மணிக்கு எழுப்பி விட்டு விடுவாரே. அவருக்கு என்ன பரபிரம்மஸ்வரூபம், எப்போ வேணால் தூக்கமே கிடையாது. நம்ம மனுஷா இல்லை, நமக்கு தூக்கம் வருமே அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் மனசில். அப்படின்னு நினச்சிட்டு அந்த பெரிய வெள்ளக்காரனை பார்த்துட்டு, இப்போ தான் விஷ்ராந்திக்கு போயிருக்கா, நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி ராத்திரி அப்படின்னு கேட்குறேன். இல்லை இல்லை, எனக்கு இப்போவே பார்த்தாகணும், நாளைக்கு எனக்கு ஊருக்கு கிளம்பணும், அதனால எனக்கு பார்த்தாகணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் வந்தால் நேரத்தை வரணும். இவ்வளோ லேட்டாக வந்துட்டு உடனே பார்க்கணுன்னா அது என்ன இதுவா சுவாமி, இந்த சுவாமி கொஞ்சம் ஓய்வு வேண்டாமோ. இத்தனை நேரம் எல்லாருக்கும் விஷ்ராந்திக்கு இது தர்சனம் கொடுத்து இப்போ தான் விஷ்ராந்திக்கு போயிருக்கா, இப்போ வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு அவருக்கு வந்து இங்கிலீஷில் வச்சு அடித்து விடுறாரு. இப்போ இந்த வெள்ளைக்காரர் சொல்கிறார், இல்லை இல்லை எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்கிற சமயத்தில் உள்ள அப்போ தானே பெரியவா போயிருக்கா, இதெல்லாம் கேட்காதா பெரியவாளுக்கு. பெரியவா கிளாப் அடிச்சு கூப்பிடுறா பாலுமாமாவை. பாலுமாமா உள்ளுக்கு போனோன்னா யார் வந்திருக்கான்னு, எல்லா அதுகள் தான், யாரும் இல்லை பெரியவா, அவாதான் அவாதான்னா யாரு, இதாதுகள் தான் அந்த கோஷ்டிகள் பிறந்து நாகலட்சுமி சும்மாவே போய் சொல்கிறார் பெரியவாள்கிட்ட பாலுமாமா. ஏன்னா வந்து பேசினா 1 மணி நேரம் ஆச்சுன்னா இவாள் கிடைக்கிற அந்த 2 அவர் தூக்கமும் போயிடுமே பாவம். அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லாம் இந்த கோஷ்டிகள் தான், கோபிகை கோஷ்டிகள், அதுகள் தான் வந்து போயின்ட்டுருக்குன்னு. கோபிகை கோஷ்டிங்கிறாய், ஆம்பளை குரல் கேட்கறது அப்படிங்கிற பெரியவா. அப்போ அப்புறம் தப்பிச்சுக்க முடியலை இவரால். இல்லை யாரோ வெள்ளக்காரர் வந்திருக்காரு, உங்களை உடனே பார்க்கணுமா அப்படின்னு சொன்னேன். கூப்பிடு உள்ளுக்கு வர சொல்லு அப்படின்னு வர சொல்கிறேன். அவர் உள்ளுக்கு வரார், வந்துட்டு உட்காந்துக்கிறார். எதையாவது கேள்வி கேட்பறாக்குன்னு பார்த்தா அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருக்கார் பெரியவாளை பார்த்து. சரி பெரியவா அவரும் மௌனமாக இருக்காருன்னு பெரியவாரும் மௌனமாக உட்காந்து அவரையே பார்த்துட்டு இருக்கார். இவர் பெரியவாளை பார்த்துட்டே இருக்கார். அவருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை. என்ன பார்க்குறாரோ தெரியலை. கடைசி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பெரியவாள் அப்படியே போயிடுறார். தொடப்படுறதுக்குள்ள பாலுமாமா தொடக்கூடாது அப்படிங்கிற. அப்போ அந்த ஃபாரினர் சொல்கிறார், காண்ட் யூ சீ த லைட் அப்படின்னு கேட்குறேன். என்ன லைட்டு, இங்கே எல்லாம் ஒரு லைட்டு தான், இந்த லைட்டு தான் நாங்கள் தினமும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் மனசில். காண்ட் யூ சீ த லைட் அப்படிங்கிறார். இங்கெல்லாம் தொடக்கூடாது, பெரியவாள்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிறார் அவர் பாலுமாமா. அப்புறம் அவர் பெரியவாள்கிட்ட அந்த பாலுமாமாட்ட கேட்குறார், இந்த சங்கராச்சாரியர் தானே பால் பிரிண்டன் சொன்னவர்? ஆமாம் இவரே தான், இந்த சங்கராச்சாரியரே தான் அப்படி. ஓ ஐ கேன் சீ த லைட் அப்படின்னு பெருமைப்போட சொல்லிவிட்டு நமஸ்காரத்தை பண்ணி ஒரு கேள்வி கூடி கேட்கலை, அப்படியே எழுந்திரன்னு வழியில் வரார். அப்போது பாலுமாமா அவர் பின்னாடி வரார். என்னப்பா லைட்டுன்னு என்னமோ சொன்னாய், என்ன கண்டுது உனக்குன்னு. இல்லை பெரியவாளோட பாதத்திட்ட எனக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது, அந்த முகத்துலேயும் ஒரு தனி ஒளி தெரிஞ்சது எனக்கு பெரியவாளோட இது பின்னாடி, அதை தான் நான் பார்த்து இது பண்ணேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லும்போது பாலுமாமா நினச்சிக்கிறார் மனசில். நம்மளும் இவ்வளோ வருஷம் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கோம்,
நம்மளுக்கு ஒரு நாள் அந்த லைட்டை போட்டு காமிக்க மாட்டேங்கிறார். வெளியிலேருந்து ஃபாரின்லேருந்து வந்தால் மட்டும் எல்லாருக்கும் லைட்டை போட்டு காமிச்சு விட்றார் அப்படின்னு மனசில் நொந்துக்கிறார் பாலுமாமா. அன்னைக்கு ரொம்ப கடுப்பில் இருக்கார் அன்னைக்கு பாலுமாமா. அப்புறம் இந்த வெள்ளக்காரன் ரொம்ப சந்தோஷமாக ஹீஸ் மை குரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோ, பெரியவாரோட ஃபோட்டோவை எடுத்துட்டு அவர் கிளம்பி விடுறார். இப்போ பெரியவா கூப்பிடுறேன், டே பாலு இங்கே வாடா. என்ன பெரியவா, அவன்கிட்ட என்னடா உனக்கு வாக்குவாதம்? இல்லை பெரியவா, அவன் ஏதோ லைட்டை பார்த்தானாம் உங்கள்கிட்ட. நாங்கள்லாம் இத்தனை நாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு லைட்டும் நீங்கள் போட்டு காமிச்சு குடிக்க மாட்டேங்கிறேன். இப்படி வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தால் மட்டும் வாழ்க்கையெல்லாம் காமிக்கிறேன். பெரியவா சிரிச்சுட்டு சொல்கிறா, உங்களுக்கு எல்லாம் அந்த வெளிச்சம் தெரிஞ்சு கொடுத்துன்னா நீங்கள்லாம் எங்கே எனக்கு கைங்கரியம் பண்ண போகிறீள்? கைங்கரியம் பண்ணுவீளா? எனக்கு என்னோடய துணி துவைச்சி போடணும், எனக்கு சமைச்சு போடணும், எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் செய்யணும். இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டேன்னா எப்படி? அதனால தான் உங்களுக்கு லைட் காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவா சிரிக்கிறாளாம். அந்த சம்பவத்தை சொல்லி சிரிஞ்சாலும் அந்த பாலுமாமா அது எல்லாத்தையும் இந்த இன்டர்வியூ பண்ணுற அவர்கிட்ட சொல்கிறார், இப்படி எல்லாம் பெரியவா விளாடுறது உண்டு எங்கள்கிட்ட. இது மாதிரி பல தடவை எங்களுக்கு எல்லாம் அவர் ஒரு அமானுஷ்யமான புருஷர்னு தெரியும். ஆனால் அடுத்த நாளே அது பழையபடி எங்களுக்கு அந்த ரொட்டீன் வந்தோன்னா அது ஒரு அந்த மாயையில் நாங்கள் விழுந்துடுவோம். எப்படி கிருஷ்ணர் தன்னோட அம்மா யசோதைக்கு அந்த வாயில் இருக்கிற மண்ணை காட்டுற சமயத்தில் உலகத்தையே காட்டினாரோ, அந்த சமயத்தில் யசோதைக்கு அப்படியே அதை பார்த்து மயங்கி விழுந்துட்டா இல்லையா? ஏந்திரிட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை இல்லையா? அந்த மாயை அப்படியே அவளை மயக்கி விடுத்து இல்லையா? பழையபடி இந்த உலகத்தோட மாயை. அது மாதிரி நாங்கள் இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள்லாம் பெரியவாள்கிட்ட பல தடவை நாங்கள் அனுபவப்பட்டாலும் அடுத்த நாள் ரொட்டீனில் நாங்கள் பின்னி அந்த மாயாலோகத்தில் லௌகீகத்தில் வரும்போது அதெல்லாம் மறந்து விட்றோம் அப்படின்னு பாலுமாமா அந்த அற்புதமான இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கார். குருநாதா காமாட்சி சரணம்.